பிருத்விராஜ் ஸ்லரி ஃபில்டரை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் அதை எவ்வாறு வெளியேற்றுவது என்று பார்ப்போம். தொடங்குவதற்கு முன் முதல் வீடியோவில் காட்டியபடி பொருத்துதல்களை முடிப்பதை உறுதி செய்யவும். சாதாரண குழாய்களை இணைக்கவும் மற்றும் உறுதியான பொருத்தத்தை உருவாக்கவும் ஒவ்வொரு த்ரெடிங்கிலும் டெஃப்லான் டேப்பை பயன்படுத்தவும். பிருத்விராஜ் வடிகட்டியில் பல வகையான குழம்புகளை உருவாக்கலாம். ஜீவாமிர்தம் தயாரிக்க மாட்டுச்சாணம், கோமியம், கடலை மாவு மற்றும் வெல்லம் போன்ற பொருட்களை பயன்படுத்துவோம். பொருளின் அளவு உங்கள் ஸ்லரி வடிகட்டியின் அளவை பொறுத்தது. பெரிய அளவிலான யூனிட்டில் அதிகபட்சமாக 35 கிலோ மாட்டுச்சாணத்தை பயன்படுத்தலாம். நடுத்தர அளவிலான யூனிட்டில் அதிகபட்சமாக 25 கிலோ மாட்டுச்சாணம் மற்றும் மிகச்சிறிய யூனிட்டில் அதிகபட்சமாக 15 கிலோ மாட்டுச்சாணம். இந்த அளவுகளை தாண்டக்கூடாது. இந்த பொருட்கள் அனைத்தையும் தண்ணீருடன் கலந்து நீர்த்தவும். குழம்பை மிகவும் தடிமனாக மாற்ற வேண்டாம். இப்போது ரப்பர் குழாயை பயன்படுத்தி மேல் மூடி வழியாக யூனிட்டில் தண்ணீரை நிரப்பத் தொடங்குங்கள். முன்பக்கத்தில் உள்ள வெளிப்படையான குழாய் யூனிட்டிற்குள் இருக்கும் நீர்மட்டத்தை காட்டுகிறது. முன்பக்கத்தில் உள்ள பச்சை நிற குறிவரை தண்ணீர் நிரம்பும் வரை காத்திருக்கவும். பச்சை நிற குறிவரை தண்ணீர் நிரம்பியதும் இப்போது தண்ணீரில் கலந்த அனைத்து பொருட்களையும் ஒவ்வொன்றாக யூனிட்டில் நிரப்பத் தொடங்குங்கள். உங்கள் யூனிட்டின் அளவிற்கு ஏற்ப பொருட்களின் அளவை எடுத்துக் கொள்ளுங்கள். அனைத்து பொருட்களையும் சேர்த்த பிறகு யூனிட்டை முழுமையாக தண்ணீரில் நிரப்பவும். ஜீவாமிர்தம் தயாரிக்கும் முறை இப்போது முடிந்தது. வழங்கப்பட்ட கிளறியை பயன்படுத்தி இந்த கரைசலை ஒரு நாளைக்கு 2 முறை கிளறவும். கிளர்ச்சிக்காக சுழற்சி டைமருடன் கூடிய தானியங்கி ஏர் ப்ளோயரையும் பயன்படுத்தலாம். இது ஒரு விருப்ப துணை பொருளாகும். 5ஆம் நாள் வடிகட்டிய ஜீவாமிர்தத்தை அகற்றுவோம். இந்த நாளில் கரைசலை கிளறாமல் கவனமாக இருங்கள். இந்த வடிகட்டிய கரைசலை சொட்டுநீர் பாசனம் மூலம் நேரடியாக முழு வயலுக்கும் அனுப்பலாம். வடிகட்டப்பட்ட திரவத்தை அகற்றிய பிறகு யூனிட்டில் தடிமனான குழம்பு மீதமுள்ளது. அதை பயன்படுத்த அதில் தண்ணீரை நிரப்ப வேண்டும். கீழே இணைக்கப்பட்டுள்ள இந்த நீர் இணைப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். இதை செய்யும்போது லெவல் டியூப்பில் உள்ள அரை அங்குல வால்வை மூடவும். தண்ணீரை நிரப்பிய பிறகு கரைசலை மேலும் 24 மணி நேரம் அப்படியே விடவும். 6ஆம் நாள் வடிகட்டிய ஜீவாமிர்தத்தின் 2வது தொகுதியை வெளியே எடுக்கவும். இதற்கு பிறகு இப்போது நாம் யூனிட்டை சுத்தம் செய்ய வேண்டும். துப்புரவு செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதாவது பிளஷிங். பிளஷிங் செயல்முறை 4 நிலைகளில் செய்யப்படுகிறது. அதாவது 4 படிகளில். இரண்டு பிளஷ் வால்வுகளையும் திறந்து யூனிட்டை காலி செய்யவும். பிளஷ் வால்வுகளை அடையாளம் காண சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. இரண்டு பிளஷ் வால்வுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு இப்போது மேலே இணைக்கப்பட்டுள்ள பிரஷர் வாட்டர் கனெக்ஷனை தொடங்கவும். தண்ணீரை திறந்து 30 வினாடிகள் மட்டும் திறந்து வைத்துவிட்டு பிறகு அணைக்கவும். அழுத்தப்பட்ட நீர் யூனிட்டிற்குள் சென்று வடிகட்டிகளை சுத்தம் செய்து திறந்திருக்கும் பிளஷ் வால்வு வழியாக தொடர்ந்து வெளியேறும். இந்த நேரத்தில் தண்ணீர் முக்கியமாக இடது பக்கத்தில் உள்ள பிளஷ் வால்விலிருந்து வெளிவரும். அதில் 2 சிவப்பு ஸ்டிக்கர்கள் உள்ளன. இந்த தண்ணீர் தீரும் வரை காத்திருக்கவும். இதற்கு பிறகு மீண்டும் தண்ணீரை திறக்கவும். இந்த வழியில் 30 வினாடிகளுக்குள் தண்ணீரை திறந்து அணைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பிளஷிலிருந்து வெளியே வரும் தண்ணீரை கவனிக்க வேண்டும். பிளஷிலிருந்து வெளியே வரும் தண்ணீர் தெளிவாகும் வரை இந்த செயல்முறையை மீண்டும் செய்ய வேண்டும். இப்போது கீழே உள்ள தண்ணீர் இணைப்பை தொடங்கி சுமார் 6 முதல் 7 நிமிடங்கள் வரை தண்ணீர் அழுத்தத்தை வைத்திருங்கள். பின்புற பிளஷிலிருந்து வரும் தண்ணீரை கவனிக்கவும். ஒரு சிவப்பு ஸ்டிக்கர் கொண்ட பிளஷ் வால்விலிருந்து தெளிவான நீர் வர தொடங்கும் வரை தண்ணீரை ஓடவிடவும். கரைசலை கட்டத்தில் ரப்பர் குழாயில் தண்ணீரை திறந்து மேல் மூடி வழியாக குழாயை சுழற்றுவதன் மூலம் மேல் பகுதியில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்யவும். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு யூனிட்டை பிளஷ் செய்வது மிகவும் முக்கியம். யூனிட்டை தவறாமல் பிளஷ் செய்யாவிட்டால் அல்லது தவறாகச் செய்தால் அது சேதமடையக்கூடும். ஏதேனும் காரணத்திற்காக யூனிட் பயன்பாட்டில் இல்லை என்றால்
யூனிட்டை முழுமையாக பிளஷ் செய்து தண்ணீரில் முழுமையாக நிரப்பி வைப்பது முக்கியம்.